வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கோடியில் புரளும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இணையதளத்தில் வெளியாகி வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. நடிகை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்று தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடி வராங்க. அவருக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்து தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இதையடுத்து 18 ஆண்டுகளாக இணை பிரியாமல் வாழ்ந்து வந்த இவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் ஒரே மாதிரியாக அறிக்கை வெளியிட்டு பிரிந்தாங்க. இது அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கவலையில் ஆழ்த்தியது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்போது தனது மகன்களுடன் ரஜினி வீட்டில் வசித்து வருகிறார். ரஜினிகாந்த் தனுஷுடைய மனைவி பிரிவு காரணம் என்று நிறைய சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பினாங்க. இதற்கு இவங்க இருவருமே மௌனம் காத்து வந்த இவங்க எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் இவங்களுக்கு பிரிவுக்கு என்ன காரணம் என்று இன்று வரையும் யாருக்குமே தெரியாது. இந்த நிலையில தனுஷை பிரிந்ததால் மன அழுத்தத்தில் இருந்து வந்த ஐஸ்வர்யா தற்போது அதிலிருந்து மெல்ல மீண்டு வந்துள்ளாங்க. இந்த வயதில் கணவரை பிரிந்து வாழ்வது பெரிய துயரமான ஒன்றாக இருந்தாலும் மகளுக்காக பக்கபலமாக அப்பா ரஜினியும் அம்மா லதாவும் இருக்காங்க. அதே போல தனுஷின் மகன் யாத்ரா இந்த சிறு வயதிலேயே அப்பா அம்மாவின் மனநிலையை புரிந்து கொண்டு இருவருமே இடத்தில் சமமான அன்பை பொழிந்து வராங்க. தனுஷுடன் பிரிவால் வருத்தத்தில் இருந்த ஐஸ்வர்யா தனது கவனத்தை மாற்ற முயற்சி செய்து பயணி என்ற இசை வீடியோ ஆல்பத்தை இயக்கினார். இந்த ஆல்பம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வெளியாகி ஓரளவு வரவேற்பு பெற்றது. ஏற்கனவே தனது கணவரை வைத்து 3 என்ற படத்தை இயக்கினார். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. குறிப்பாக ஒய் திஸ் கொலவெறி பாடல் உலக அளவில் பிரபலமானது. அண்மையில் ரீரிலீஸ் 3 படத்திற்காக எதிர்பார்த்ததை விட ரசிகர்களிடம் இருந்து வரவேற்பு கிடைத்தது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவங்களுடைய சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது. 3 படத்தை தொடர்ந்து வைராஜாவை இயக்கிய ஐஸ்வர்யா லால் சலாம் படத்தை இயக்கி வராங்க. கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உருவாகி வரும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், ஜீவிதா, தம்பிராமையா, செந்தில் ஆகியோர் நடித்திருக்காங்க. தனது மகளுக்காக நடிகர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் மெய்தீன் பாய் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வராங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இந்த படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்று தனது 42வது பிறந்தநாளை கொண்டாடி வராங்க. அவருக்கு ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் இணையதளத்தின் வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி வராங்க. இந்த சூழ்நிலையில ஐஸ்வர்யாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஐஸ்வர்யாவுக்கு 40 கோடி சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு இவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு வீடும், காரும், தங்க வைர நகைகளும் வைத்துள்ளாங்களாம். அதன் மதிப்பே கோடிக்கணக்கில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.